கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமீஸ்வத்தர் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. நல்ல ஆலோசனைகளையும் ஆமீஸ்வத்தர் கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நம்ம இந்த நாளிலும் கூட நம்ம தியானத்துக்கென்று எடுக்கப்பட்ட ஆமீஸ்வத்தர் வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 29வது வசனத்தை கூட ஒரு வாசிக்கலாம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே சோத்திர. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஏசப்பா நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே சோத்திரம். பாருங்க, இந்த நாளிலும் கூட நம்ம தொடர்ந்து சோத்திரம் என்ன செய்யறோம்னா, குடும்பத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒரு ஆண் புருஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துட்டு வர கடந்த சில வாரங்களாக மாதங்களாக நம்ம செஞ்சுட்டு வரோம். நாம் பார்த்து கொண்டு வர்றோம். குடும்பத்தில் ஆண்களின் கடமை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். குடும்பத்தில் ஆணின் கடமை என்ன அப்படிங்கிறத குறித்து இந்த நாளில் பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. ஆமே சூத்திரம். முதல்ல ஒரு ஆண் மனுஷனை ஏன் முதல்ல படைச்சார் அப்படிங்கிறத குறித்து நாம் ஆமே சூத்திரம் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆமே சூத்திரம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா, தோட்டத்தை ஆணை படைச்சதுக்கப்புறம் ஏன் தோட்டத்தை உண்டு பண்ணார், பெண்ணை படைக்காமல் ஏன் தோட்டத்தை உண்டு பண்ணார். ஆமாம், ஆதாம படைத்த உடனே ஏவால படைக்கலை, உடனே தோட்டத்தை உண்டு பண்ணார். ஏன் ஆமே சூத்திரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு வேலையை கொடுத்தாரு. பெண்ணை படைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அவனுக்கு என்னென்ன பொறுப்பு, வேலையில் என்னென்ன பொறுப்பு இருந்துச்சுன்னா, ஒன்று பண்படுத்தணும், இன்னொன்று என்ன செய்யணும், காக்கணும் அப்படிங்கிறத குறித்து கடந்த சில வாரங்களில் நாம் பார்த்தோம். ஒரு ஆண் மகனுடைய, ஒரு புருஷனுடைய ஆமேஸ்வரர், ஒரு ஆண்களுடைய ஆமேஸ்வரர் தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இந்த நாள் ஆண்களின் கடமை, குடும்பத்தில் ஆண்களின் கடமை என்ன அப்படிங்கிறத பார்க்க ஏசப்பா உதவி. இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, 5:29 எபேசியர்ல, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. போன வாரத்தில் காக்கிறது, பாதுகாக்கிறது குறித்து பார்த்தோம். ஒரு ஆண் என்ன செய்யணும், குடும்பத்தை பாதுகாக்கிறவனாய் காப்பாற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் விலைக்கு என்ன செய்யணும், பாதுகாக்கணும். பெண்களை விட பாதுகாக்கிறதுக்காக ஆண் சரீரம் பலம் உள்ளதாக இருக்கும், பெண்ணை விட ஆண் வலிமை உள்ளவனாய் இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன் பெண்ணை விட ஆணுக்கு வலிமையை ஏன் கொடுத்தாருன்னு சொன்னால், மனைவியையும் பிள்ளைகளையும் பாதுகாக்குகிற பலன் அவனுக்கு இருக்கணும். அதனால தான் பெண்ணை விட ஆண்களை பலசாலியாக படைச்சு வச்சாரு. குடும்பத்தை அவன் என்ன செய்யணும், பாதுகாக்கிறவனா காக்கிறவனா அவன் இருக்கணும். மனைவியையும் காக்கணும், பிள்ளைகளையும் அவன் காக்கணும், குடும்பத்தையும் காக்கணும், தாய் தகப்பனை பாதுகாக்கிறவனா ஒரு பாதுகாப்பாய் அவன் இருக்கணுன்றக்காக ஒரு ஆண் புருஷனுக்கு சரீரத்தில் பெண்ணை விட ஆண்டவர் என்ன செய்ய, ஆண் மகனை ஆமை சுத்திரம் பலம் உள்ளவனாய் சரீரத்தில் பலசாலியை படைத்தார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, உறுதியான திடமான மனதை கொடுத்திருக்கிறார். உறுதியான மனசு, திடமான மனசை ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் ஆண்களுக்கு திடமான மனதை கொடுத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெண்களை விட ஆண்கள் உறுதியான மனசு உடையவங்களா, திட மனது உள்ளவர்களா, ஈஸியா எதுலையும் அவங்க சாய மாட்டாங்க அப்படிங்கிறத குறிச்சும் பார்த்தோம். ஏன் அப்படின்னா, அங்க பாதுகாக்கிறவங்க
எளிதில் ஈஸியில் எதிலையும் ஏமாந்துடக்கூடாது. பெண்கள் எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவார்கள். அழகான பொருட்களை, ஒரு துணிமணியோ எதை பார்த்தாலும் உடனே அவங்க என்ன செய்வாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க. சின்ன காரியமோ பெரிய காரியமோ உடனே அவங்க உடனே அழுகிறவங்களா, உடனே உணர்ச்சி வசப்படுறவங்களா, எமோஷனல் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் சீக்கிரமா எமோஷன் ஆக மாட்டாங்க, உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. எதையுமே ஈஸியாக என்ன செய்ய மாட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அவங்க மயங்கி விட மாட்டாங்க. ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் இருந்த போதும் சர்ப்பத்தின் வடிவில் சர்ப்பத்துக்குள்ள நுழைந்து சாத்தான் வந்தது, பிசாசு வந்தது. ஆதாமுட்ட வரல, அவனுக்கு திட மனது இருக்குன்னு பிசாசுக்கு ஒரு வேலை நிச்சயமா தெரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் ஆதாம் தனியா இருக்கும் போதும் வரல. ஆதாம் கிட்ட நேரடியாக வராம ஏவாள் கிட்ட, அந்த ஏவாள் உணர்ச்சி வசப்படுகிறவர், திடமான உறுதியான மனம் இல்லாதவள். அதனால பெண்கள் சுத்திரம் திட மனது இல்லாதவர்களாக இருக்கிறபடியினால அவர்களை எளிதில் ஏமாற்றி விடலாம், வஞ்சித்து விடலாம்னு பிசாசவனிடத்தில் வந்து அவர்கள் மூலம் வஞ்சித்து ஏமாற்றினான். அதற்கு ஒரு சில உதாரணங்கள், காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நாளில பாதுகாக்கிறதோடு மாத்திரமில்லை, ஒரு ஆண்களின் கடமை குடும்பத்தில் பராமரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? பராமரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பராமரிக்கணும். அவன் பராமரிப்பு இல்லாம அந்த குடும்பம் ஒன்று, அந்த குடும்பத்தை சோத்திரம் குடும்பத்தின் மேல அக்கறை உள்ளவனா இருக்கிறான், அன்புள்ளவனா இருக்கிறான், அந்த குடும்பத்துக்குரிய பாதுகாப்பு அவன் கொடுக்குறான். ஆனா பராமரிக்க தவறிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். இப்போ ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோட்டத்தை நீங்க எப்பயுமே பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த தோட்டத்தின் மேல கவனமா இருக்கிறீங்க. அந்த தோட்டத்தை பராமரிக்கலன்னா என்ன ஆகும்? பாதுகாத்து வேஸ்டா போயிடும். வேலி அடைக்கிறீங்க, எல்லாம் அடைக்கிறீங்க, பராமரிக்கிறீங்க, சோத்திரம் பாதுகாக்கிறீங்க. ஆனா அதை என்ன செஞ்சுட்டே வரணும், தொடர்ந்து பராமரிக்கணும். அதற்கு என்ன தேவையோ தோட்டத்தில், இப்போ மரம், தென்னை மரம் இருக்குன்னா அதுக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றணும், தண்ணி பாய்ச்சணும்னு தெரிஞ்சா அதுக்கு ஏதாவது தண்ணி பாய்ச்சி இருக்கணும். காவல் காத்துக்கிட்டு மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது. எத்தனை நாளைக்கு ஒருக்கா அதை என்ன செய்யணும், சுத்தம் பண்ணணும், களைகள் எடுக்கப்பட வேண்டும், அதற்குரிய உரம் வைக்கப்படணும். அந்த இதை அறிஞ்சா மட்டும்தான் அந்த தோட்டம் செழிப்பாக இருக்க முடியும். அல்லேலூயா. அதே மாதிரி குடும்பத்தில் மனைவியை பாதுகாக்கிறேன், பிள்ளைய பாதுகாக்கிறேன்னு பாதுகாத்துக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. அவங்கள என்ன செய்யணும், பராமரிக்கவும் செய்யணும். பராமரிக்கணும். மனைவிக்கு என்ன தேவை, பிள்ளைக்கு என்ன தேவை, அதை எப்படி அவர்களுக்கு சந்திக்கணும், எப்படி அவர்களுக்கு கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்களும் தெரிஞ்சிருக்கணும். தெரியாததுனால தான் பிரச்சனைகளே வருது. பராமரிக்க வேண்டும். இங்கே எபேசியர்ல போஷித்து காப்பாற்றணும். காப்பாற்றிட்டே மட்டும் இருக்கிற, எப்படி காப்பாற்றணும், எப்படி பாதுகாக்கணும், போஷித்து அவர்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அல்லேலூயா. ஆமை சூத்திரம். அவருடைய அத்தியாவசிய தேவைகளை, அத்தியாவசியமான காரியங்களை, ஆமை சூத்திரம், சரீர பிரகாரமான காரியங்களையும் ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களையும் அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு ஆண், ஒரு புருஷன் என்ன செய்யணும், குடும்பத்தில் கொடுக்க வேண்டும். ஒரு தகப்பன் கொடுக்க வேண்டும். அது தவறும் பொழுதுதான் அங்க பிரச்சனைகளே வருது. பணம் நிறைய இருந்தா மட்டும் பத்தாது, சொத்து நிறைய இருந்தா மட்டும் பத்தாது, பாதுகாப்பு பலமா இருந்தா மட்டும் என்ன செய்யாது, பத்தாது. ஒரு சிலர் பாசத்தை மட்டும் அள்ளி அள்ளி கொட்டுவாங்க, பராமரிக்க என்ன செய்வாங்க, தவறிடுவாங்க. பாருங்களேன், நிறைய செல்லம் கொடுத்து எது வேணாலும் வாங்கிக்கோ, எவ்வளவு வேணாலும் தரேன்னு கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா? செல்லம் கொடுத்து பிள்ளைகளை என்ன செஞ்சிட்டீங்க, கெடுத்துட்டீங்க. அந்த பிள்ளைங்க உருப்படாம போனது காரணமே நீங்க இது அதிகமான அன்பு இருக்குது, ஆனா என்ன செய்யல, பராமரிப்பு இல்லை. அல்லேலூயா. பராமரிக்கிறதுனா சரியானதை சரியான நேரத்தில் கொடுப்பது, செய்வது. இப்போ சோத்திரம், நெல்லு நாற்று இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நெல்லு நாற்றுக்கு டெய்லி தண்ணி வாய்ச்சி ஃபுல்லாக நிரம்ப தண்ணி வாய்ச்சி அந்த நெல்லு நாற்று என்ன செஞ்சிடும், டெய்லியும் தண்ணியில் நிரம்பிக்கிட்டே இருக்கு. என்ன அந்த நெல்லு நாற்று அழுகி போயிடும். அதுக்காக தண்ணியே விடாமல் வச்சிருந்தாலும் அரிசி காஞ்சு
போயிடும். பராமரிப்புனா என்ன? எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி, எத்தனை நாளைக்கு ஒருக்கா எது தேவை அப்படிங்கிறது கரெக்டா தெரிஞ்சுக்கிறது தான் பராமரிப்பு. அல்லேலூயா, ஆமை சோத்திரம். அப்போ ஒரு கணவன் ஒரு மனைவியை குறிச்சு, ஆமை சோத்திரம், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை குறிச்சு எது எப்ப தேவைங்கிறது சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் அவன் கரெக்டா அதை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு போய் டச் போனை கொடுத்தா, ஆண்ட்ராய்டு மொபைலை கொடுத்தா என்ன ஆகும்? அந்த பிள்ளைங்க 24 மணி நேரம் இன்னைக்கு நிறைய தாய் தப்பு செய்கிற தப்பு, மொபைலு டச் ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைலை கொடுத்துறாங்க கேம் விளையாடுறதுக்கு, மற்ற இதை பார்க்கறதுக்கு. எனி டைம் அந்த பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு இந்த மொபைல் இப்பொழுது என்ன கிடையாது, தேவை இல்லை. எப்போ தேவை? அவங்க காலேஜ் படிக்கும் போதோ இல்லை காலேஜ் முடிக்கும் போதோ ஒரு வேலைக்கு போகும்போதோ ஒரு ஐடி பீரியடோ ஏதோ ஒரு கம்பெனிலே ஏதோ ஒரு காரியங்களை வேலை செய்யும்போது அவங்களுக்கு தவிர்க்க முடியாதது இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு சொன்னால் அப்போ கட்டாயம் என்ன செஞ்சு கொடுக்கணும்? அந்த நேரத்தில் வாங்கி கொடுக்கணும். எப்போ லேப்டாப் தேவையோ அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்? வாங்கி கொடுக்கணும். அதை முன்னாடியே வாங்கி கொடுத்தா என்ன ஆகும்? அதிகமாக அந்த பிள்ளைங்க பார்த்து கண்கள் பாதிக்கப்பட்டு சீக்கிரமாக கண் பார்வையே இலக்க நேரிடுது, மனநிலை பாதிக்க நேரிடுது. பராமரிப்பு. அல்லேலூயா. அப்ப எப்போ எது தேவை, எங்க எப்பொழுதுன்னு சொல்லி கரெக்டா அவங்களுக்கு அதை ஏற்ற நேரத்தில் செய்கிறது தான் பராமரிப்பு. அப்படின்னா மனைவியை குறித்து ஒரு ஆண் ஒரு கணவன் தெளிவாய் அறிஞ்சிருக்கணும். ஒரு பிள்ளைகளை குறித்து ஒரு தகப்பன் தெளிவா அறிஞ்சிருக்கணும். தகப்பனுக்குரிய ஞானம் இருக்கணும், கணவனுக்குரிய ஞானம் அவர்களுக்கு இருக்கணும். ஒரு ஆண் நம்ம குடும்ப பொறுப்பு என்ன செய்யணும்? அவனுக்கு தெரிந்திருக்கணும், அறிந்திருக்கணும். அல்லேலூயா. அப்பத்தான் அவனுக்கு என்ன செய்யணும்? ஒழுக்கம் இல்லாம இருக்கிறான், சுத்திக்கிட்டே அலையிறான், யாருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறான், இவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்ச சரியாயிரம் அல்ல. பொறுப்பு இல்லாதவனுக்கு, கடமை உணர்வை அறியாதவனுக்கு கல்யாணம் கிடையாது. அல்லையா சொல்லுங்களேன். நிறைய பேர் அப்படிதான் கல்யாணம் முடிச்சு வச்சுறாங்க. சொத்து இருக்கு, பணம் இருக்குது, வீடு இருக்கு, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா பொறுப்பு மட்டும் வரல. என்ன செஞ்சிருங்க? கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்கன்றாங்க. பொறுப்பு இல்லாதவனுக்கு கல்யாணம் முடிச்சாப்புல பொறுப்பாயிருவானா? எத்தனை ஆண்கள் அப்படி பொறுப்பா மாறி இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பொறுப்பு இல்லாத ஆண்கள் கல்யாணத்தை முடிச்சு வச்சுன்னு பொறுப்பாயிட்டாங்க. யாராச்சும் அப்படி எத்தனை பேர் மாறி இருக்கிறாங்க? முடியல, மாற முடியாது. எப்படி மாற முடியும்? தாய் தகப்பனுக்கும் சொந்த பந்தத்துக்கும் அவன் தியாகமாய் கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவன் வந்திருக்கிற மனைவிக்கு எப்படி கீழ்ப்படிவான்? எப்படி பொறுப்பா இருப்பான்? எப்படி கடமை உள்ளவனா இருப்பான்? இருக்க முடியாது. 5 வளையாதது 50 வளையாதான். பெற்றோர்களே, தாய் தகப்பன்களே, நீங்க வளைக்க வேண்டிய நேரத்தில் வளைக்கலன்னா அந்த அது வளைக்க முடியாது, ஒடிஞ்சிரும், முறிஞ்சிரும். ஆமாவா இல்லையா? ஒடிக்க வேண்டிய கிளையை நீங்க ஈஸியா ஒடிச்சிடலாம். ஒடிக்க முடியாத பெரிய மரமானதை நீங்க ஒடிச்சிருவீங்களா? அது திரும்ப உங்களை தூக்கி அடிச்சிடும். இல்லது என்ன செஞ்சிடும்? வளைக்க நினைச்சா முறிஞ்சு போயிடும். அப்போ வாழ்க்கை பாதிக்கப்படும். அல்லேலூயா. அதனாலதான் அநேகர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய வயசுல, நடத்த வேண்டிய வயசுல பிள்ளைகளை நடத்தனால அவன் பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் ரொம்ப கண்டிஷன் பண்ணா ஒன்று எதிர்த்து நிற்குதுங்க, இல்லைன்னு என்ன செஞ்சிருதுங்க? தற்கொலை பண்ணி இறந்துருதுங்க. ஏதாச்சும் ஒன்று நடந்துரு. காரணம் பராமரிப்பு இல்லை. ஒரு ஆண் மகன் திருமணத்துக்கு முன்பதாகவே பொறுப்பு உள்ளவனா இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டினால் பிரச்சனை தான். ஒரு திருமணம் ஆக போகிற ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்னன்னு கேட்டா, எபேசியர் 5:26 வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்குகிறதற்கும் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் விலையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னா, ஒரு ஆண் மகன், ஒரு வாலிப பையன், ஒரு திருமண வயதை எட்டினவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு எப்படி தெரியுங்களா?
குடும்பத்தில் குறையை பார்க்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. எனக்கு அது செஞ்சீங்களா, எனக்கு இது செஞ்சீங்களா, எனக்கு அப்படி பண்ணீங்களான்னு குறை சொல்லுகிறவனா இருக்கக்கூடாது. குறை சொல்றவனா இருக்கக்கூடாது. எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, எனக்கு சொத்து இல்லை, என் தாத்தன் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன்னு என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அப்படி குறை சொல்லுகிறவன் கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் என்ன சொல்லுவான்னா, பெண்ணு சரியில்லை, பெண்ணு வீட்டாரு சரியில்லை, அப்புறம் அது சரியில்லை, இது சரியில்லை, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன்னு மறுபடியும் என்ன செய்வான், குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அப்போ குறையை கண்டுபிடிக்காதவனாக, குறை சொல்லாதவனாக ஒரு ஆண்மகன் இருக்கணும். ஒரு பெண் என்ன செய்யணும், ஒரு ஆண் திருமணத்துக்காக ஒரு மாப்பிள்ளை வருது பார்க்குது, நான் கூட கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுக்கு கணவனுக்குரிய, அதாவது ஒரு புருஷன் ஆகிறதுக்குரிய பண்பு இருக்குதா? எபேசியர் இந்த 25 26 27 வசனம் சொல்லுது, குறைவு இருந்தாலும் அவர்களை நிறைவாய் பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்களேன். இப்போ குறையா இருக்கிறாங்க, படிப்பில் குறையா இருக்கிறாங்களா, ஒரு டீச்சர் என்ன செய்யணும், இது மக்கு இது படிக்காதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க டீச்சராக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. குறைவோடு தான் பிள்ளைங்க வருவாங்க. அவங்களை எப்படி மாற்றணும், நிறைவாய் மாற்றணும். மனைவிகளிடத்தில், வருங்கால மனைவிட்ட எது சின்ன சின்ன குறைவுகள் இருக்கும், நீங்க சொல்லணும், இல்லை 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 இதுதான் எனக்கு ஏற்றது, இந்த என் மனைவியாக போறவளை நான் சிறந்தவளா மாற்றுவேன், சிறப்பா மாற்றுவேன், குறையெல்லாம் நிறைவாயிரும் அப்படின்னு. குறைவுகளை நிறைவாக்குகிறது ஒரு பெண்ணுடைய கடமை கிடையாது, ஒரு ஆணுடைய கடமை. ஒரு பிள்ளைகளுடைய குறைவை நிறைவாக்குறது யாருடைய கடமை, சரி செய்கிறது ஒரு ஆணுடைய கடமையா இருக்குது. அல்லேலூயா. ஆமா, அவன் கண்டிக்கணும், அவன் புத்திமதி சொல்லணும். கற்றுக் கொடுக்கிறது, அன்பு செலுத்துறது யாரு? தாயார். அன்பாய் போதிப்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா கண்டித்து வழி நடத்துகிறது யாரு? ஒரு தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு தகப்பனாய் இருந்து வருங்கால மனைவிக்கு என்ன செய்யணும்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிட்ட குறை இருந்து அது குறையா பார்ப்பானா? குறையா பார்க்க மாட்டான். அந்த குறை எப்படி நல்லா ஆகணும், கோபக்காரியா இருக்கிற சுத்திரம் பிள்ளைய அவர் குணமுள்ளவளா சாந்தமுள்ளவளா எப்படி மாற்றணும், திருத்தணுங்கிறது அதுக்காக அவன் அன்பு செலுத்தி ஆலோசனை சொல்லி அதுக்கு கைதூக்கி விடுவான். ஒரு தகப்பன் அப்படித்தானே செய்வாங்க பிள்ளைகளுக்கு. அல்லையே சொல்லுங்களேன். படிக்க தெரியாத பிள்ளை நீ படிக்கவே மாட்டேன், உருப்பட மாட்டேன்னு சொல்லுகிறவன் நல்ல தகப்பன் அல்ல. ஆமா, படிக்க முடியாத எத்தனையோ பேர் இன்னைக்கு படிக்கிறவங்களா, ஞானம் உள்ளவங்களா, திறமசாலியா மாறி இருக்கிறாங்க. ஒன்னாலையும் மாற முடியும், உனக்குள்ளேயும் அந்த திறமை இருக்குது. ஆனா உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாதனால்தான் நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யணும், உடனே என்ன சொல்லணும், பையனை உற்சாகப்படுத்துவாங்க, பிள்ளைய உற்சாகப்படுத்துவாங்க. என்ன இருந்தாலும் நீ ஏன் பிள்ளை இல்லை, உனக்குள்ள திறமை இருக்கு, உன்னால முடியும் அப்படி சொல்ற மாதிரி. ஆமேஸ்வரர் ஒரு கணவன் ஆக போகிற ஒரு ஆண் எதையும் குறை உள்ளவர்களாக பார்க்காம குறைவும் நிறைவாக மாற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, சூத்திரம். அப்போ ஒரு பராமரிக்கிறவன், ஒரு பொறுப்புள்ளவன், அவன் பொறுப்பா இருப்பான். பராமரிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பொறுப்பா இருப்பாங்க. திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க, சரியான ஒரு வருமானம் இருக்கும். அந்த வருமானத்தை கொண்டு அப்பாவுக்கு என்ன தேவை, அம்மாவுக்கு என்ன தேவை, கூட பிறந்தவங்களுக்கு என்ன தேவை, வீட்டுக்கு என்ன தேவை, எல்லா சகலத்தையும் பார்ப்பான். சகல தேவைகளையும் சந்திப்பான், சகலவைகளும் பிரயாசப்படுவான். சோம்பேறியாகவோ ஏனோ தானோ அவன் ஒரு நாள் இருக்கவே மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, திருமணத்துக்கு முன்னாடியே தன்னுடைய சோத்திரம் குடும்பத்துக்கு, தன்னுடைய சகோதரனுக்கு, தன்னுடைய சகோதரிக்கு, தன் தாய் தகப்பனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் என்ன செய்வான், சம்பாதித்து வைப்பான். தாய் தகப்பன் நல்ல முறையில் இருக்கணும். அவன் அப்படி பொறுப்பு உள்ளவன், பராமரிக்கிற குணமுடையவன். தனக்குன்னு ஒரு வீடு, தனக்குன்னு ஒரு நிலையான வேலை, தனக்குன்னு ஒரு வருமானம், நம்ம சுத்தரும் எதிர்கால வாழ்க்கைக்குரிய வரப்போகிற மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஒரு நிரந்தர ஒரு நிலையான ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்துறதுக்கு பிரயாசப்பட்டு இருப்பான். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பொறுப்பில்லாத என்ன செய்வான், வர்றவங்க என்ன செய்யும் பார்த்துக்கிறட்டும், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இப்படி படிச்சிருக்கிறேன், என் படிப்புக்கு ஏற்ற வேலை, எவன் ஒருத்தன் படிப்புக்கு ஏற்ற எனக்கு வேலையே இல்லைன்னு வேலைக்கு போகாம இருக்கிறானோ அவன் பொறுப்பு உள்ளவன் கிடையாது. அவன் திருமணம் ஆகிறதுக்கு தகுதி உள்ளவனும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா. அவன் படிக்கிற வரைக்கும் தாய் தகப்பன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு தேவை, அவன் சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்தாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அநேகர், நாம் படிச்சதுக்கு ஏற்ற வேலை இல்லைங்க அப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அவங்க பொறுப்புள்ளவங்க கிடையாது. ஒரு சிலர் 3 டிகிரி 2 டிகிரி நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா நிறைய படிச்சிருக்கிற வேலை இல்லைன்னு சொல்றான்னு வச்சுங்களேன், அவன் பொறுப்புள்ளவனா இல்லை. இன்னும் புருஷன் ஆகிறதுக்கு, குடும்ப தலைவன் ஆகிறதுக்கு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவனுக்கு இன்னும் என்ன வரல, தகுதி வரல. அப்படி பொறுப்பு இல்லாதவன் குடும்பத்தை பராமரிக்கவே மாட்டான். ஸோ அவன் அரிசி இருக்குதா காய்கறி இருக்கான்னு பார்க்க மாட்டான். எனக்கு தேவை சாப்பாடு இருக்குதான், 3 வேளை எனக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும். அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, காய்கறி எது இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் வேலைக்கு போறேன்னா போல எனக்கு தெரியாது, நான் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னா கொடுக்குறேன் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை சாப்பாடு வந்துடும், எனக்கு தேவையானது வந்துடணும் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க. ஏன்னா குடும்பத்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா வேலைக்கு போகாம எதையும் சம்பாதிக்காம எதையும் சேர்த்து வைக்காம தாய் தகப்பனுக்கு எதுவும் கொடுக்காம இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எது இருக்கோ இல்லையோ எனக்கு கரெக்டாக வேலைக்கு என்ன வந்துடணும், சாப்பாடு வந்துடணும். இல்லைன்னா அம்மாட்ட கோவிப்பா சண்டைக்கு வருவான், இல்லை அப்பாட்ட ஆமா பெருசா எண்ணத்தை கொடுத்துட்டா அப்படி, பெரிய என்ன படிக்க வச்சுட்டா அப்படி குறை சொல்லுவான். பார்த்துருக்கீங்க, எண்ணத்தை படிக்க வச்சுட்டாங்க, பெரிய கலெக்டர் படிக்க வச்சிட்டீங்களாக்கும், பெரிய இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சிங்களாக்கும், பெரிய என்ன அந்த காலேஜில் படிக்க வச்சுட்டீங்க, பேசுறீங்க, இந்த படிப்புக்கு எவன் வேலை கொடுப்பான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு விளையாடுறாங்க. பார்த்தீங்களா, இவனுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. இவனு கல்யாணம் முடிச்சு வச்சு வேஸ்ட். இதே கேள்வியத்தை யார்ட்டு கேட்பான், வரப்போ ஒரு மனைவி கேட்பான், நீ எத்தனை பவுன் நகை கொண்டு வந்த, நீ வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ண, நான் உடச்சு தான் வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ணணுமா, எனக்கு வேலை இல்லைன்னு உனக்கு தெரியுமில்ல, பிற நீ கல்யாணம் முடிச்சல, நான் தான் வேலையை போல நீயாச்சும் வேலையை போய் சம்பாதிக்க வேண்டியதானே, உன் குடும்பத்திலிருந்து எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளவு சொத்து பத்தோட வந்துட்ட, நீ என்னத்தை சொல்ற, நீ என்ன செய்வான், குறை சொல்லி கொண்டே இருப்பான். வர்ற மனைவியை சொல்லுவான். அப்போ பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவான், பிள்ளை வேற பிறந்து தொலைஞ்சிருச்சு, நம்ம உயிரை வாங்குறதுக்கு ஏன் தான் என் வயிற்றுக்கே சோத்தை காணும் இன்னொன்னா அப்படிமாங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்க நல்லதுங்க அப்படின்னா அவன் சந்தோஷமா நினைக்க மாட்டான், சங்கடமா நினைப்பான். ஆமாவா இல்லையா, அல்லையே சொல்லுங்களேன். ஏன் ஒரு வயிற்றுக்கு ஒருபடிய சோறை காணும், இன்னொரு வயிறா, அதுவும் இன்னொரு வயிறான்னு சொல்லி என்ன செய்வான், கணக்கு போட்டு எங்க நம்ம சாப்பாடுல பங்கு போயிருமோ, நமக்கு அளவு குறைஞ்சிருமோன்னு பயந்து கொண்டிருப்பான். இவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, திருமணம் ஆக வேண்டியதற்கு தகுதி இன்னும் அவர்களுக்கு என்ன செய்யல, வரல. இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சா இவங்க வயிறு நிரம்போ, எங்க போனாலும் இவங்க வயிற்றை நிரப்பிட்டு வந்துருவாங்க. எதையாவது செஞ்சு அவங்க வயிற்றை நிரப்பிக்கிடுவாங்க, அவங்க தேவைகளை சந்திச்சுக்கிடுவாங்க. ஆனா மனைவி பிள்ளைகளும் பட்டினியாகவே இருப்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு தாய் தகப்பனும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுதா, சின்ன குழந்தையில வச்சுக்க, இதெல்லாம் கத்துக்கிறீங்களா, நீங்க ரொம்ப பாக்கியவான்கள். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற துணைகளை நீங்க கொடுத்த நல்ல ஒரு எதிர்காலம் என்ன செய்ய போகுது, அவர்களுக்கு உண்டாக போகுது. திருமணம் ஆகாதவங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்தை செலக்ட் பண்ண போறீங்க. திருமணம் ஆனவங்க ஆமா உங்க வாழ்க்கை சிறந்ததா இன்னும் என்ன செய்யுங்க, மாற்றிக்கோங்க. குறையெல்லாம் என்ன செய்யுங்க, நிறைவாய் மாற்றிக்கோங்க. ஆமை சூத்திரம். இப்போ திருமணம் ஆகுறதுக்கு தகுதி ஒரு ஆணுக்கு வரணும் அப்படின்னு கேட்டா என்னன்னா, அவன் பராமரிக்கிறவனா இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஆண்களா இருக்கிறதுக்கு தகுதி அவனுடைய கடமை என்ன தெரியுமா, பராமரிக்க வேண்டும். இதற்காகத்தான் திருமணம் நடக்க போதுன்னா உடனே என்ன செய்வாங்க தெரியுங்களா, உடனே வரதட்சணை. பைபிள்ல வேதத்துல வரதட்சணை இருக்குது, வரதட்சணை வேதத்துல இருக்குது. ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, வரதட்சணை பைபிள்ல இருக்குது இல்லைன்னு சொல்லல. ஆனா வரதட்சணை கொடுக்கிற ஆட்கள் தான் மாறி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, பெண்கள் வரதட்சணை கொடுக்குறாங்க. ஆனா வேதத்துல ஆண்கள் வரனுக்கு தட்சணை கொடுக்கணும். வர தட்சணை, வரனா வரனுக்கு என்ன செய்யணும், தட்சணை கொடுக்கணும். அதான் வரனுடைய தட்சணை, வர தட்சணை. இப்போ பெண்கள் ஆண்களுக்கு வரதட்சணை கொடுக்குறாங்கல்ல, அப்படி இல்லை. வேத காலத்துல ஆண்கள் தான் பெண்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அப்படித்தான் வேத காலத்துல இருந்துச்சு. சரி, இப்போ நாம ஒரு கணவனுடைய பண்பு எப்படி இருக்கணும், அவன் என்ன செய்யணும், அவன் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் குறைவா இல்லை நிறைவாய் பார்க்கிறவனா இருக்கணும். குறைவை கூட நிறைவா ஆக்கிறவனை என்ன செய்யணும், ஒன்றும் இல்லாதது கூட உருவாக்குறவனா என்ன செய்யணும்,
இருக்கணும் என்று சொல்லி அவன் பார்த்தோம். ஒரு ஆண்களுடைய சூத்திரம் கடமை என்ன தெரியுமா? ஒரு ஆண்களுடைய கடமை, ஒரு கணவனுடைய கடமை 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாம போயிட்டானா அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பானா. ஒரு 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 ஆணின் கடமை, ஒரு கணவனின் கடமை சொந்த ஜனங்களையும் விசேஷமா தன் வீட்டாரையும் என்ன செய்யணுமா? விசாரிக்கணும். அல்லேலூயா. விசாரிக்கணுமா? விசாரிக்கணும்னா ஹாய் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது இல்லை. அவங்களுடைய தேவைகள் என்னது, அவங்களுக்கு என்ன குறைவா இருக்குது, அதற்கு நான் என்ன செய்யணும், எது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க, அதனாலதான் பழைய கொஞ்சம் முந்தின காலங்களில கொஞ்ச காலத்துக்கு முன்புதான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 பெண் பிள்ளையும் ஒரு ஆணும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். மூத்தது பையன், 2 பெண் பிள்ளைங்க இருக்குன்னா முதல் திருமணத்தை யாருக்கு முடிச்சு வைக்கணும்? சட்டப்படி பார்த்தா பையன் மூத்தது, அப்புறம் 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துல. யாருக்கு முதல் திருமணத்தை முடிச்சு வைக்கணும்? மூத்த பையனுக்கு தான் முதல்ல கல்யாணம் முடிச்சு வைக்கணும். ஆனா கிராமப்புறங்களில இன்றும் இருக்குது, யாருக்கு முதல் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க? பெண் பிள்ளைகளுக்கு, இளைய பிள்ளைகளுக்கு தான் கல்யாணத்தை முடிச்சுப்பாங்க. ஏன் தெரியுமா? அவன் குடும்ப பொறுப்புள்ளவனா இருக்கணும், அவன் குடும்பத்தின் கடமையை நிறைவேற்றுகிறவனா இருக்கணும். வயசுல மூத்தவனா முதல்ல கல்யாணம் ஆக வேண்டியவனா இருந்தாலும் தன்னுடைய சகோதரிகளுக்கு நல்ல வாழ்க்கையை, திருமணத்தை நடத்தி வச்சுட்டு தான் அப்புறம் என்ன செய்வாங்க? திருமணம் முடிப்பாங்க. ஏன்? இவன் பொறுப்புள்ளவன், இவன் தன் கடமையை நிறைவேற்றுகிற ஒரு ஆண் மகன். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. யாரு திருமணம் முடிச்சானா முடிக்கிறனா, எனக்கு வயசாகுது, நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கை நான் பார்த்துக்கணும், சுயநலமா இருப்பாங்க. ஆனா முன்னை காலங்களிலே எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் திருமணத்தை நடத்தி வச்சுட்டு தான் அந்த மூத்த சகோதரன் என்ன செய்வா, அப்படி கடைசியா திருமணம் முடிப்பாரு. ஏன்? பொறுப்புள்ள ஆண்மகன். இவங்க தான் குடும்பத்துக்கு சரியானவங்க. இவங்க தான் ஒரு குடும்ப தலைவனாகவோ, ஒரு கணவனாகவோ, ஒரு தகப்பனாகிறதுக்கு தகுதி உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ சொந்த ஜனங்களையும் விசாரிக்கணும், அவங்கள பராமரிக்கணும், அவங்களுக்கு பாதுகாக்கணும், தன் வீட்டாரையும் என்ன செய்யணும்? பராமரிக்கணும். தேவைகளை குறைஞ்சபட்சம் என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளையாவது நான் சந்திக்கணும், அவர்களை பராமரிக்கணும், அவர்களை பாதுகாக்கணும், அவருக்குரியவர்களை அவைகளுக்குரியவர்களை நான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அளவாவது இருக்கணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் ஆம்பளை, அவருக்கு தான் திருமணம். அப்படிப்பட்ட திருமணம் முடித்த ஒரு ஆண்மகன் தான் ஒரு நல்ல குடும்ப தலைவனா, நல்ல புருஷனா, நல்ல தகப்பனா, நல்ல பிள்ளையாய் அவன் வாழ முடியும் பெற்றவங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அதனால சொந்த குடும்பத்தையும் என்ன செய்யணும்? அவன் விசாரிக்கிறவனா அவன் இருக்கணும். ஆமை சோத்திரம். இன்னொரு வேத பகுதி நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரத்துல 19-20வது வசனம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். அப்போ திருமணம் ஆகக்கூடியவர் ஒரு ஆண் எப்படி இருக்கணுமா? தன் நிலத்தை பயிரிடுகிறவன், அதாவது வேலை செய்கிறவன், பொறுப்புள்ளவனாய் அவன் இருக்கணும். பராமரிக்கிறவனா, அக்கறை உள்ளவனா அவன் இருக்க வேண்டும். அது தவிர்த்து அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? இன்னொருத்த எப்படி இருக்கிறான்? வீணரை. இந்த வாலிப வயசுல அநேகர் என்ன செய்யறாங்கன்னா,
தன்னிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தில் திருப்தி ஆவானா? அந்த வாலிப வயசுல வேலை செய்யறவன், பொறுப்பா இருக்கிறவன், இது வாலிப வயசு, இப்படித்தான் இருக்கும், இது அனுபவிக்க வேண்டிய வயசு, அனுபவிக்க வேண்டிய நாள், இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் சந்தோஷமா ஜாலியா இருப்பேன், பொறுப்பாவது மண்ணாவது ஏன் காரியங்களை பார்ப்பேன், எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்க முடியுமோ இந்த வயசுல உழைப்பேன், சம்பாதிப்பேன், நல்ல செலவு பண்ணி ஜாலியா இருப்பேன். அப்படியெல்லாம் நிறைய உலகம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்குது. அப்படி கிடையாது. தன் நிலத்தை பயிரிடணும், அவன் ஆகாரத்தினால் அவன் திருப்தி ஆவான். ஆனா இந்த வயசுல வீணரை பின்பற்றுகிறவனும் வறுமையால் நிறைந்திருப்பான். இந்த வாலிப வயசுல தான் அவன் சொத்துற யாராச்சும் தலைவர்களை, சினிமா நடிகர்களை, இல்ல அரசியல்வாதிகளை, இல்ல விளையாட்டு துறைகளில சாதிச்சவங்களை, இப்படிப்பட்ட தலைவர்களை ஏற்படுத்தி அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க பின்னாடி ஒரு கோஷ்டியா ஒரு கேங்கா அலைவாங்க. ஆமாவா இல்லையா? ஆகுனா கட்சி கொடியை தூக்கிட்டு, ஆகுனா பேனர் அடிச்சுக்கிட்டு, இந்த சினிமா நடிகர்களுக்கு ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு, இல்லைன்னா ஒரு கூட்டமைப்பு ஏதாவது ஒரு சங்கத்தை ஏதாச்சும் ஏற்படுத்திட்டு இப்படி அலைகிறான். பார்த்தீங்களா? அவனும் நல்லா இருக்க மாட்டான். அப்படிப்பட்டவனுக்கு குடும்பமானா அந்த குடும்பமும் அவனால நல்லாவே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாதுங்க. ஆவுனா கட்சி, ஆவுனா சினிமா, ஆவுனா ஏதாச்சும் ஒரு மீட்டிங்கு, ஆவுனா அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டலைவர், வீணரோட ஓடிட்டலைவனுக்கு குடும்பம் என்பது ஒன்று இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்கும். இல்லைன்னா வரப்போகிற பிள்ளையும் மனைவியும் பிள்ளைகளும் கஷ்டப்படுவாங்க. வீணரோட என்ன செய்யாது, பின்பற்றக்கூடாது. உன் வேலையை பார்க்கணும், பொறுப்புள்ளவனா இருக்கணும். வீணராய் ஒரு நாளும் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. 20வது வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் உண்மையா இருக்கணும், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புல. சோதர எனக்கு குடும்பம் இருக்குன்னா என் தாய் தகப்பனுக்கு, என் கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகுற வரைக்கும் என்னால் முடிக்க உண்மை உள்ளவங்களா இருக்கணும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா பொறுப்பு, என் மனைவி, என் பிள்ளை, அதோடு மாத்திரமில்லை என் தாய் தகப்பன், என் கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாளும் மாறிடவே கூடாது. உண்மை உள்ளவங்களா இருக்கணும். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்துல, ஆமை சுத்தர பொறுப்புல உண்மையா இருக்கணும். திருமணமாய் கணவனா இருந்தா கணவனுக்குரிய பொறுப்போட இருக்கணும். தகப்பனா மாறிட்டா தகப்பனுடைய பொறுப்புள்ளவனா மாறிடணும். அல்லேலூயா. இல்ல நானே குழந்தைங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. பிள்ளையாய் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தைக்கு ஏற்றவைகளை சிந்தித்தேன், குழந்தைக்கு ஏற்றவைகளை பேசினேன். இப்பொழுது புருஷன் ஆன பொழுது என்ன செஞ்சிட்டேன், குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தைக்கு ஏற்றவைகளை என்ன செஞ்சிடணும், ஒழிச்சிடணும், விட்டு விடணும். இல்லைங்க எத்தனை வயசான நான் குழந்தை தாங்கன்ட்டு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, ஆமா சுற்றிட்டு அலையக்கூடாது, அது தவறு. அல்லேலூயா. அப்போ உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு சில பாருங்களேன், ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீகிரி வைக்கிறனும் ஆக்கினைக்கு தப்பான். பணக்காரன் ஆகணும், பெரிய ஆளாகணும், பெரிய இடத்துல வரணும், சீக்கிரமா செய்யணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு ஷார்ட்கட்டில் அலைவான். உண்மையா இல்லாம பொய்யாய் முயற்சி செய்ய ஆரம்பிப்பான். அப்படிப்பட்ட ஆட்கள் அவனும் நல்லா இருக்க முடியாது, அவனுடைய குடும்பமும் என்ன செஞ்சிருக்க முடியாது, நல்லா இருக்கவே முடியாது. ஏதாவது ஷார்ட்கட்டில் பெரிய ஆளாக நினைக்கிறேன், ஏதோ ஒரு கட்சியில் போய் புகுந்து பெரிய ஆளாக நினைக்கிறேன், இல்லை எதையாவது சூதாடி பெரிய ஆளாக நினைக்கிறேன். என்ன செய்கிறேன், சூதாடியாவது என்ன செய்கிறேன், பெரிய ஆளாக்கல, லாட்ரி சீட்டில், இல்லை சீட்டு கட்டில், இல்லை ஏதோ ஒரு சூதாட்டத்தில் ஏதாவது ஒன்றை விட்டு பெரிய ஆளாகன்னு நினைப்போம். பார்த்தீங்களா? அவன் குறுக்கு வழியில் பணக்காரனாக நினைக்கிறவன் அவன் நல்லாவே இருக்கவே. அதிகமாக இந்த கந்து வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க கந்து வட்டிக்கு கடன் கொடுக்கறதுனால சீக்கிரமும் பணக்காரனாகணும், அதை தான் அவங்களுடைய நோக்கம். உண்மையாக உழைச்சி சம்பாதிச்சு வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணுறதில்லை. இவங்க என்ன செய்றாங்க, ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்கணும். 5 ரூபா வட்டி, 7 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி ஏன் கொடுக்குறாங்க? கொடுத்து சீக்கிரமாக பணக்காரன் ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீ விரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான், ஆக்கினை அவனை தொடரும். இப்படி கந்து வெட்டி கொடுக்குறவங்க அவனுடைய குடும்பம் பாருங்களேன். முதலாவது மனைவி பிரிந்து காணப்படுவாங்க, இல்லை பிள்ளைகள் பிரிந்து போயிடும், இல்லை மனைவி இறந்து போயிடுவாங்க, இல்லை பிள்ளைங்க இறந்து போயிடும். அந்த குடும்பத்தில் தீராத வியாதிகள் வரும், தீராத சாபங்கள் குடும்பத்தில் இருக்கும். பாருங்க, இந்த வட்டிக்கு விடுறவங்க, கந்து வட்டிக்கு விடுறவங்க, அநியாய வட்டிக்கு விடுகிறவன,
அவன் ஆக்கணைக்கு தப்ப முடியாது. அவன் குடும்பமும் சாபத்துக்கும் வியாதிக்கும் ஆக்கணைக்கும் தப்பவே மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா குறைவுள்ளவங்களா பிள்ளைங்க பிறப்பாங்க. இல்லை அவங்க வம்சம் விருத்தி ஆகாது. அவங்க வம்சத்தில் கொஞ்சம் வயசுல எல்லாம் இறந்து போயிடுவாங்க. காரணம் என்ன? உண்மையா உழைச்சி உண்மையா ஓடணும். அதை விட்டுட்டு என்ன செய்வாங்க? அநேகர் குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைக்கிறவங்களுடைய குடும்பங்கள் இப்படி மாறி போய்விடும். அல்லேலூயா. அப்படி ஒரு நாளும் இப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்கிறவங்க, சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்க சரியானவர்கள் கிடையாது. அல்லேலூயா. இவர்கள் நிமித்தம் சாபங்களும் குறைவுகளும் வரும். சோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இப்ப பராமரிக்கிற ஆண் எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது? அவன் பராமரிக்கிறவனா இருக்கிறான், அவன் கடமையில கரெக்டா இருக்கிறான், அவன் பொறுப்புள்ளவராக இருக்கிறான். அந்த மாப்பிள்ளை, அந்த ஆண், அந்த வருங்கால மணமகன், வருகிற மணமகன் எப்படி இருக்கிறாங்க? ஒவ்வொரு ஆண்களும் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதனால தான் அவன் சூத்திரம் ஆதி நாட்கள்ல ஆண்கள் என்ன செய்யணுமா? ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கிறேன், நகைகளை போட்டு என்ன செய்வாங்க? பெண்ணுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி என்ன செய்வாங்க? முழு கல்யாண செலவை யார் பார்த்துக்கிடுவாங்க? மாப்பிள்ளை வீட்டாரே பார்த்துக்கிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை சார். என்னது? பகுதி இல்லை, நீ ஒன்ன பார்த்துக்க, நான் ஒன்ன பார்த்துக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியல. இதெல்லாம் நாம கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்குது. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். ஏன்னா திருமணம் பண்ணுகிற ஆண் அவன் அந்த திருமணத்துக்குரிய எல்லா தேவைகளும் சந்திச்சு வச்சிருப்பான். திருமணத்துக்குரிய முழு தேவைகளும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கு முன்பதாக நிச்சயதார்த்தம் பண்ணும்போது கூட தட்டில் என்னத்தை வைப்பாங்க? 1001, 5001, 10,001, 1,00,001 என்ன செய்வாங்க? திருமணம் ஆகும்போது தாம்பளத்தில் என்ன செய்வாங்க? சேலையை வச்சு, பழங்களை வச்சு, பணத்தை வச்சு என்ன செய்வாங்க? நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோத்திரம். இந்த பணத்தை வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பணம் வச்சு அங்கே கொடுப்பாங்க. அவங்க எவ்வளவு வச்சு கொடுக்குறாங்களோ அதுக்கு தக்க நான் தான் எவ்வளவு பொறுப்புள்ளவன்னு நாம் என்ன செய்ய முடியும்? தெரிஞ்சு கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். பைபிள்லையும் பெண்கள் வரதட்சணை கொடுக்கறதில்ல, ஆண்கள் தான் வரதட்சணை என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். பெண்ணை அழைத்து கொண்டு வந்து என்ன செஞ்சிச்சு? திருமணம் எங்க நடந்துச்சு? ஆண் வீட்டில் திருமணம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமை சோத்திரம். எங்க ஆதாம் விட்ட யார் அழைச்சிட்டு வந்தாரு? ஏவால அழைச்சிட்டு வந்தாரு. ஆமாவா இல்லையா? பெண் அழைப்பு யார் போய் அழைச்சிட்டு வர? கர்த்தர் போய் ஏவால உருவாக்கி யார் அழைச்சிட்டு வர்றாரு? நம்ம கர்த்தரே அழைச்சி தேவதூதர் கூட வந்தாங்களா? நமக்கு தெரியல, அங்கே சொல்லப்படலை. பெண் அழைப்பு அழைச்சிட்டு வராங்க, ஏவாளை கூட்டிட்டு வராங்க. கூட்டு வந்து மாப்பிள்ளை வீடு எது? ஏதேன் தோட்டம். மாப்பிள்ளை வீடு ஏதேன் தோட்டம். மாப்பிள்ளை அங்கே இருக்கிற ஜம்முன்னு இருக்கிறாரு, அங்கே கூட்டு வந்து என்ன செய்யுது? இப்போ அங்கே வச்சு கல்யாணம் நடக்குது. இப்போ எல்லாம் மாறிச்சு. எங்கே கல்யாணம் நடக்குது? பெண் வீட்டில் கல்யாணம் நடக்குது. சோத்திரம். மாறிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்குள்ள பொண்ணு விளையுது, கோமதிய கற்கள் எல்லாம் இருக்குது. எங்க இருக்குது? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம் யாருடைய வீடு? ஆதாமுடைய வீட்டில் எல்லாம் இருக்குது. யாருக்கு இருக்குது? ஆதாமுட்ட இருக்குது. அல்லேலூயா. ஆமே சோத்திரம். அங்க போய் பாருங்க. சோத்திரம். ஈசாக்குடைய கல்யாணத்துல போய் பாருங்களேன். வெள்ளி உடைமைகளை, பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கொடுத்து, அப்புறம் அவனுடைய பெண்ணுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் உச்சிதமானவைகளை சிலவற்றையும் கொடுத்து பெண்ணை அழைத்து கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அழைத்து கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இனிமே நாம் அப்படி செய்யணும். இதுவரைக்கும் நமக்கு அது தெரியல அப்படின்னா இனி நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகும் பொழுது ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க என்ன செய்யணும்? தன்னுடைய பிள்ளைகள் திருமணம் ஆக போகிற வருங்காலத்தில் வரப்போகிறவர்களுக்காக என்ன செய்யணும்? சேர்த்து வைத்து அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? கொடுத்து பெண்ணை என்ன செய்து கொண்டு வர வேண்டும்? அழைத்து கொண்டு மனமுடிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த வரதட்சணை சரியா இருக்கும்.
வரதட்சணை கொடுமை வருமா? சொல்லுங்க. வரதட்சணை கொடுமை ஒழியணும். எப்படி ஒழியும்? ஆண்கள் கொடுத்து தான் என்ன செய்யணும்? திருமணமாகி கொண்டு வரணும் அப்படின்னு இருந்தா வரதட்சணை கொடுமை இருக்குமா? மாமியார் எவ்வளவு கொண்டு வந்து ஏன் கொண்டு வந்து கொடுமைப்படுத்துவாங்களா? கொடுமைப்படுத்த மாட்டாங்க. மாமனார் மாமியார் கொடுமைகள் என்ன செய்யாது. நாத்தனார் நங்கையார் கொடுமை அங்கே இருக்க போறது இல்லை. ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த மொபைலை நான் விலை உயர்ந்த பொருளை நான் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா இந்த மொபைலை கண்ட இடத்துல வைப்பனா? இந்த மொபைலை அற்பமாக பார்ப்பனா? தூக்கி விசிறுவனா? இந்த மொபைலை நான் ஏதாச்சும் வச்சு அடிப்பேனா? சொல்லுங்க. அடிக்க மாட்டேன். எனக்கு கோவம் வந்துருச்சு, இந்த மொபைல் கேங் ஆகிக்கிட்டு இருக்குது, உடனே தடி எடுத்து என்ன நீ கேங் ஆகிறன்னு அடிப்பேனா? சொல்லுங்க. ஏன் அடிக்க மாட்டேன்? இதை கஷ்டப்பட்டு 20,000 25,000 50,000 போட்டு என்ன செஞ்சிருக்கிறேன், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். கஷ்டப்பட்டு இதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாதிக்க. அதனால் அதை அடிப்பேனா? அடிக்க மாட்டேன். ஆமாவா இல்லையா? இதே 10 பவுன் 20 பவுன் 30 பவுன் போட்டுக்கிட்டு பொண்ணு வந்துச்சுன்னா, லட்சக்கணக்கான பணத்தை கொண்டு வச்சுன்னா வாங்கி நல்லா தின்னு கொளுத்து அந்த பெண்ணையே என்ன செய்வோம்? அடிப்பாங்க. இது இவர் ஒரு 10 லட்சம் கொடுத்து ஒரு 50 பவுனை கொடுத்து இவர் திருமணமாகி கொண்டு வந்திருந்தா இந்த பொண்ணுடைய மதிப்பு எத்தனை லட்சம், எத்தனை கோடி. இதை ஏதாச்சும் அடித்து சேதப்படுத்துவா அப்படியே? சொல்லுங்க. சேதாரமான யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். சாதாரண மொபைலே இதை ஏதாச்சும் அடிச்சிட்டோம்னா, கோபத்தில் ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா நஷ்டம் யாருக்கு தான்? நமக்கு தான் நஷ்டம்னு யோசிக்கிறோம். இதை நீங்கள் இலவசமாக வாங்கி கொடுங்க. நீங்கள் என்னங்க பிரதர் ஃப்ரீயாக இந்த மொபைல் வச்சுக்க நீங்கள் வாங்கி கொடுங்க. எத்தனை லட்சத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் எத்தனை ஆயிரத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் அதை ஒரு பொருட்டாக கொஞ்ச நாள் பொத்தி வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு அப்புறம் என்ன செய்வோம்? அதை கண்டுக்கிறதே, அது ஒரு பொருட்டை மதிக்கிறதே இல்லை. அதனால தான் குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனை. கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க. நீ கொடுத்து தான் என்ன செய்யணும். அது மாத்திரமில்ல, ஊர்களில் கிராமங்களில் கல்யாணம் முடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. என் தகப்பனார் எனக்கு சொன்னது, அந்த காலத்தில் கல்யாணம் முடிக்கணும்னா கிட்டத்தட்ட இளவட்ட கல் அப்படி சொல்லுவாங்க. இளவட்ட கல் நல்ல உருண்ட கல், பாறைக்கல், பெரிய உருண்ட பாறைக்கல், கிட்டத்தட்ட 70 to 100 கிலோ வரைக்கும் இருக்கும். உருண்டை கல். அந்த கல்லை குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆனவங்க, 18 வயசு ஆயிருச்சு, 17 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க வாலிபர்களாக மாறிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே உள்ளவங்க தான் அந்த கல்லவே தொடணும். மற்ற யார் அந்த கல்லை தொடக்கூடாது. அந்த கல்லை தொடரவங்களோ மிதிக்கிறவங்களோ என்ன செய்யணும்? ஊர் கட்டுப்பாடு. அதை மிதிச்சவனோ தொட்டவனோ அந்த கல்லை என்ன செய்யணும்? தூக்கி காமிக்கணும். இல்லைன்னா போட மாட்டாங்க, இல்லை அதுக்குரிய தண்டனையை கொடுப்பாங்க. இளவட்டக்கல், அதுக்கு பேரே இளவட்டம். இளவட்டம்னு என்னது? வாலிபர்னு சொல்லுவாங்க. அதை எங்கள் ஊர் பாசையில் இளவட்டம். அப்போ அந்த கல் இருக்குது. அந்த கல்லை எடுத்து என்ன செய்யணும்னா தூக்கி தொப்புக்கட்டின்னு போடுறது கிடையாது. அதை தூக்கி தோல் மேல, அந்த உருண்டை கல்லை 100 கிலோ எடையுள்ள கல்லை தோல் மேல வச்சுட்டு அந்த ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும், சில இது மாதிரி இருக்கும், ஒரு சின்ன இது இருக்கும். அந்த இதவே என்ன செய்யணும்? சுத்தி வரணும். தோல் மேல கல்லை வச்சு பொறுமையா சுத்தி வரணும். அந்த வாலிப வயசு முறுக்களை தூக்கி தூர எரிஞ்சிடலாம். பொறுமை. தூக்குறது பலம், சுமக்கிறது பொறுமை. வேகமா ஓட முடியாது. 100 கிலோ வச்சுட்டு ஓடிட முடியுமா? குறுக்கு போய் அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். கொஞ்சம் அசந்தம்னா அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சு. கல்லை தூக்கி தோளில் வச்சு பொறுமையாக அந்த இதை அப்படியே சுற்றி வரணும். ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவையாச்சும் என்ன செய்யணும்? சுற்றி வந்து அந்த கல்லை கீழே போடணும். அப்படி போட்டால் தான் இவனுக்கு திருமணம் ஆகிறதுக்கு தகுதி வந்திருக்கும்பாங்க ஊர்லேயே. அப்படி இந்த கல்லை தூக்கி சுத்தம் பொழுது அந்த ஊரில் தண்டோரம் அடிச்சிருவாங்க. கிராமத்தில் இன்னாரு மக இன்னாரு இளவட்ட கல் தூக்குறாருகோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா ஊரில் இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் மந்தைக்கு வந்துடும். ஊர் பொது இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் என்ன செய்ய? வேடிக்கை பார்ப்பாங்க. பெண்கள் வந்து ஒரு சில தாய் தகப்பன் பெற்றோரும் வந்து பார்ப்பாங்க. ஒன்று, இவன் பலசாலியாக இருக்கானா, குடும்பத்தை காப்பாற்றுவானா, என் பிள்ளைய வச்சு பாதுகாப்பானா, எல்லா தீங்குக்கு விலைக்கு இவன் பாதுகாப்பானா, பலசாலியா அப்படின்னு பார்ப்பாங்க. 2, இவன் பொறுமைசாலியா, பொறுமையாக சுற்றி கொண்டு வர்ற மத்தியில் பாரத்தை சுமந்தாலும் அவசரப்படாமல் என்ன செய்யறான்?
சீக்கிரமா இந்த சுமையை இறக்கணும்னு நினைக்காம இந்த சுமையை பொதுவாக நிதானமா சுமந்து வர்றானா, பொறுப்பு இருக்குது அவனுக்கு, நிதானம் இருக்கிறக்கா அதை சுமந்து சுத்தணும். இவனுக்கு பலமும் இருக்குது, சுமையை சுமக்கிற பொறுமை இவனுக்கு என்ன செய்யுது இருக்குது. இவன் பொறுமைசாலியாகவும் இருக்கிறான், தைரியம் இருக்கு, பலம் இருக்கிறனால நிறைய பேர் பொறுமை இல்லாமல் இருப்பான். பார்த்துருக்கீங்களா? என்னால் எல்லாம் முடியும், எவனை என்ன தடுத்து நிறுத்த முடியும் அப்படி நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க? பொறுமை இல்லாதவனா இருப்பாங்க. பலசாலியாகவும் இருக்கணும், பொறுமைசாலியாகவும் இருக்கணும். ஆமாம், சுமக்கிறவனாகவும் இவன் இருக்கணும். இப்படியெல்லாம் முன்ன காலத்தில் முதியவங்க பெரியவங்க இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஊருக்குள்ளே வச்சுருந்தாங்க, கிராமத்துக்குள்ளே. இன்னைக்கு அப்படி சொல்லிட்டா ஒரு வேலுக்கும் கல்யாணம் நடக்காது. எப்போ 25 கிலோ சிப்பத்தை தூக்கு, 25 கிலோவா? நீங்களே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயே போட்டுருங்க, நீங்களே உடைச்சி உள்ளே தட்டிடுங்க. அது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? நம்மளால அசைக்க முடியாது. அம்மா நம்மளால முடியாது, 5 கிலோ அசைக்க முடியாது அப்படின்னு இந்த இன்னைக்கு உள்ள வாலிபர்கள். அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன நடக்காது? கல்யாணம். அப்பெல்லாம் சொல்லுவா அப்படி, இன்னைக்கு இருக்கிற பையகளுக்கு எங்கள் காலத்தில் மாதிரி இருந்தால் எல்லாரும் சாமியாராத்தான் அலையிலும், ஒருத்தருக்கு கூட கல்யாணம் முடியாமல் தான் அலைவாங்க அப்படியெல்லாம் சொல்லி சத்தம் போடுவாங்க. புரியுதுங்களா? ஏன் இந்த இப்படிப்பட்ட பரீட்சைகளை சோதனைகளை வைக்காங்கன்னா, அந்த காலத்தில் அவங்களுக்கு அறிவு இருந்திருக்குது. அவன் பொறுமை உள்ளவனா, அவன் பலசாலியாக மாத்திரம் இருக்கக்கூடாது, அவன் பொறுமை உள்ளவனாகவும் என்ன செய்யணும், திறமை உள்ளவனா, தாங்குறவனா அவன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அல்லையே சொல்லுங்களேன். ஆமை சோத்திரம். இப்போ அதுக்கு தான் கூட பிறந்த சகோதரிகளுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறவனா, அப்போ அவர்களுக்கெல்லாம் திருமணம் முடிச்சு தனக்கு ஒரு வீடு கட்டி தனக்கு ஒரு நல்ல அந்தஸ்துல உள்ளவனா இருக்கிற அவனுக்கு தான் திருமணம் என்று சொல்லி, அல்லையே சொல்லுங்களேன், அல்லையே சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட திருமணம் நடந்ததுனால டைவர்ஸ் வந்துச்சுங்களா அதிகமாக? விவாகரத்து அதிகமாக என்ன செய்யலை? இல்லை. பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்துச்சோ வரலையோ, வந்திருக்கலாம். ஆனால் விவாகரத்து இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு என் வயிற்றுக்கே வழியை காணும், வேணாங்க இன்னொரு வயிற்றை என்னால் காப்பாற்ற முடியாது, டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. என்னால் வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, இப்படித்தான் இருப்பேன், வேணும்னா இரு, இல்லைன்னா என்ன செஞ்சிரு, போயிருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்களுடைய நிலைமை இவ்வளோ பரிதாபமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். வரதட்சணை கொடுக்கணும். அன்னைக்கு யாக்கோபு பாருங்க, கோலும் கையுமா போறா. அப்படி ஒரு கோலும் கையுமா போன உடனே மாமனார் என்ன செஞ்சிட்டார்? தாய் மாமன் வந்து என் அக்கா என்ன செய்யுது, என் அக்காவோ என் தங்கச்சியோ என் சகோதரனுடைய பையன் வந்துட்டான், 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, இன்னும் உடனே கல்யாணம் பண்ணி சொன்னா அப்படியா லாபான்? சொன்னாரா? சொல்லலை. சரிப்பா நீ இங்கேயே இரு, இவ்வளோ எல்லாத்தையும் சொல்கிறான். இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு, எங்கள் அண்ணனு பயந்து வந்துட்டேன், இங்கே வந்து தான் இருக்கிறேன், இனிமேல் இங்கே செட்டில்டு தான், இனி திரும்ப எப்போ போகணும்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது, அவங்க கூப்பிட்டு விட்டா தான் போக முடியும் மாமா அப்படின்னா. அப்படியா? சரி ஒரு அடிமைச்சிக்கிட்டா அப்படி, சரிப்பா உடனே என் பொண்ணு சந்தோஷம்ப்பா, ஒரு பொண்ணை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொன்னா. அப்படியா? சொல்லலை. 1 மாதம் வச்சுருந்தா. அப்படி அந்த வசந்த வாசபாகமும் எனக்கு ஆச்சரியமாக போச்சு. பரவாயில்லையே, 1 மாதம் இவர் வச்சிருந்துருக்கிறாரு, எவ்வளவு அவன் சூத்திர நல்ல மாமனார்னு நான் நினச்சிட்டேன். ஆதியாகமம் 29 14வது வசனம் 15வது வசனம். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் எலும்பும் என் மாம்சமானு சொன்னோன்னே டக்குன்னு எனக்கு யோசனை வந்துச்சு. ஆஹா, ஆதாம் சொன்ன அதே டைலாக் யார் சொல்லிட்டா? மாமனார் சொல்லிட்டாரு, யாக்கோபுடைய மாமனார். வெரி குட், சூப்பர். அப்போ எப்படி நேசிக்கிற பாருங்க, என் எலும்போ என் மாம்சமும் நீப்பா அப்படி சொல்லிட்டாரே. சரின்னு அடுத்து வாசேன். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்துல தங்கினான். பாருங்க, இதை படிச்சோன்னு நினைச்சேன், ஆஹா 1 மாசமா மாமனார் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறான், தாய் மாமா வீட்டில். பரவாயில்ல, நல்ல வேலை, உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறா. அப்படின்னு நான் நினைச்சு இத்தனால பைபிள் படிச்சு சந்தோஷப்பட்டு இருந்தேன், நல்ல மனுஷனாக்கணும்னு. ஆமா சோத்திரம், அவர் ரொம்ப தெளிவான நல்ல மனுஷனா இருந்துக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, அதான் மாமன் தாய் மாமா வந்து என்ன செய்யற, யாக்கோபுடைய தாய் மாமா என்ன செய்யறாரு, யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனா இருக்க, அதுல எந்த சந்தேகம் இல்லை, அதனால சும்மா என்ன செஞ்சிட்டு இருக்க வேண்டாம். அப்போ 1 மாசமா சோறு போட்டது எதுக்கு? சும்மா சோறு போடல, 1 மாசம் என்ன செஞ்சிருக்கிற? அப்படி நீ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சமுமாய் அப்படிலாம் சொல்லிட்டு, சரிப்பா அந்த வேலையை பாருப்பா,
அந்த கொஞ்சம் அந்த ஆடை கொஞ்சம் மந்தையில் மேய்ச்சிட்டு வாப்பா, கொஞ்சம் காட்டில் வெளியில் மேய்ச்சிட்டு வா, சரி அப்படியே கொஞ்சம் தண்ணி காட்டியிருப்பா, பரவாயில்லப்பா, அப்படியே கொஞ்சம் அந்த நினைச்சிரு மந்தையில் போய் நினைச்சிரு ஆனால் அடைச்சிரு, சரி அடைச்சிட்டு அப்படியே பரவாயில்ல அங்கே கொஞ்சம் குப்பை அடைப்பா, கொஞ்சம் கூட்டியிருப்பா, அந்த புழுக்கையெல்லாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் அள்ளி அங்கிட்ட செஞ்சிருப்பா வச்சிருப்பா, பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி காட்டியிருப்பா, பரவாயில்ல சரிப்பா கையால் அலம்பிட்டு இப்போ சாப்பிடுப்பா அப்படின்னு இருப்பாரு. நீ மருமகனா இருக்கனால சும்மா என்ன செய்ய வேண்டியதில்லை, வேலை செய்வன். அப்போ 1 மாசம் இருந்திருக்கிறான், 1 மாசம் என்ன செய்ய சும்மா வேலை செஞ்சுட்டு இருந்தான். சாப்பாடு சும்மா கொடுத்தாங்க, என் மருமகனா இருக்கணும் நீ சும்மா சாப்பிடலாமான்னு கேள்வி கேட்கல, சும்மா வேலை செய்யலாமா. அப்ப என்ன 1 மாசமா சும்மா சும்மா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்பதான் உனக்கு சும்மா சோறு கிடைச்சிருக்கு. அல்லையே சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமா சோத்திரம். எப்பா நீ வேலை செய்யற மருமகன் தான் சும்மா வேலை செய்யற, எனக்கு கஷ்டமா இருக்கு, நல்ல நேர்மையான நல்ல மனுஷனா அவர் சொல்லியிருக்கிறவருப்பா. நாளைக்கு சும்மா வேலை செஞ்சு சம்பாதிச்சு போட்டான்னு சொல்லிடக்கூடாது. உனக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்குற, அப்படி சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் நம்மால் சொல்லிட்டு அப்படி கதையை கேட்டாரு. கோளும் கையுமா என்ன செஞ்ச அப்படி வந்தா, அப்படி கோளுக்கெல்லாம் பொண்ணெல்லாம் என்ன செய்ய முடியாது. ஒரு கோளம் தடியும் தூக்கிட்டு வந்தால் உனக்கு பொண்ணெல்லாம் கிடைக்காது. உடனே நம்மால் அது மாத்திரம் இல்லை, வர்ற வழியில் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தான், என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தாரு, கர்த்தரே என்கிட்ட பேசினார். இதை சொல்லி ஏமாத்தி நிறைய பேர் என்ன செய்வாங்க, எனக்கு 100 அடி நீளத்தில், ஆமா சுத்திரம் 40-50 அடி அகலத்தில் ஒரு பெரிய சர்ச்சு கட்டுன்னு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. ஆனா வரப்போற பெண்ணு என்ன செய்யணும், ஒரு 100 அடி நீளத்துக்கு ஒரு 40 அடி அகலத்துக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணத்தையும் கொண்டு வந்தா, கொண்டு வருவாங்கன்னு கர்த்தர் சொல்லல. யார் சொல்லுவாங்க அப்படி? இவ்வளவு பெரிய தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் எனக்கு பொண்ணை கொடுக்குறாருன்னா அந்த பொண்ணு மூலம் என்னத்தை கொடுத்துருவாராம், பொண்ணை கொடுத்துருவார். பெண்ணு மூலம் என்ன கொடுத்துருவாரு, பொண்ணு. பொண்ணுன்னா என்னது, பெண். பெண்ணுன்னா என்னது, பெண் பொன். பொண்ணுன்னா தங்கம், இன்னொரு பேர் பொன். இந்த பெண்ணு மூலம் என்னத்தை கொடுத்துருவாராம், பொண்ணை கொடுத்துருவாரு. 50 பவுன் 100 பவுன் இல்லைன்னா நாங்கள்லாம் நகை வாங்க மாட்டோம், நாங்கள் என்ன செய்வோம் கௌரவம் என்ன செய்கிறோம், செக்கு வாங்கிக்கிறோம், பணம் வாங்கிக்கிறோன்னு. ஒரு சில அப்படி சொல்லுவாங்க, இங்கே பாருங்க ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்துக்கிறாரு, ஒரு ஊழியத்தை கொடுத்துக்கிறாரு, அதுக்கு என்னங்க உங்கள் பொண்ணோட கூட என்ன செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை கொடுத்தீங்கன்னா அப்படி சபையை கட்டி ஊழிய கட்டியில் உங்கள் பொண்ணை பாசமாக ஆக்கிடலாம், ஊழியக்காரி ஆக்கிடலாம், நீங்கள் என்னத்தை கொடுங்க. அப்படியெல்லாம் லாபம் அசரலை. நீ கர்த்தரே நேராக வந்து தரிசனம் கொடுத்தாலும் சரி, ஒரு தரிசனம் இல்லை 1000 தரிசனம் கொடுத்தாலும் உனக்கு என்ன கிடையாது, ஒன்னெல்லாம் கிடையாது. கோலை தூக்கிட்டு சும்மா அலைஞ்சாப்புல உனக்கு என்ன கிடையாது, பைவலை தூக்கி சோத்திரம் அலைஞ்சாலும் உனக்கு என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு பெரிய தரிசனம் அதெல்லாம் கிடையாது. அல்லையே சொல்லுங்களேன், அல்லையே சொல்லுங்களேன். நம்ம ஆளுக்கு தரிசனம்னா உடனே ஓ பெரிய தரிசனக்காரனை கர்த்தர் கொண்டு வந்துட்டாருப்பா, சொத்தையே வித்து கொடுத்தலாம் நிறைய பேர் கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்க, ஏமாந்துட்டு கிடக்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது ஊழியக்காரனுக்கும் பொருந்தும். அல்லேலூயா. விசுவாசிகள் ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு பாஸ்டர்களுக்கும் இது பொருந்தும். அவன் வந்தான், அவன் என்ன செய்தான், வேலை செஞ்ச உடனே கேட்டாரு. அவர் கேட்டார், நீ சும்மா வேலை செய்ய வேணாம் அப்படி கேட்டான்னு சொல்லார். இங்கே வருங்க, எனக்கு சம்பளமா என்னன்னா சம்பளம்லாம் வேண்டாம், 7 வருஷ சம்பளத்தை என்ன செய்ய சீரு வரிசையா பரிசமா வரதட்சணையா எடுத்துக்கோங்க. இந்த 7 வருஷம் நான் வேலை செய்கிறேன், 7 வருஷம் எத்தனை லட்சம் வந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. 7 வருஷ சம்பளம் உங்கள் பிள்ளைய இளைய பிள்ளைய கட்டுக்கிறதுக்கு பரிசமாய் சீர் வரிசையா தாரன்னு 7 வருஷம் வேலை செஞ்சார். அல்லையே சொல்லுங்களேன், அல்லையே சொல்லுங்களேன். அப்படி சம்பாதிச்சு பெற்றுக்கொண்ட உழைச்சி பெற்றுக்கொண்ட வருங்கால மனைவியை அவன் உதாசீனப்படுத்த மாட்டான், அவன் தள்ளிவிட மாட்டான், அவன் அடிக்க மாட்டான், அவன் அற்பமா நினைக்க மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். சாதாரண ஒரு பொருள் அதிக பணம் கொடுத்து வாங்கினாலே அது அற்பமா என்ன செய்யறது இல்லை, நினைக்க மாட்டோம். அப்போ இவ்வளவு விலை மதிக்க முடியாத சொத்துக்களை கொடுத்து மாடு மாடு ஒட்டகம் கழுதை குதிரை வெள்ளி பொன் வஸ்திரம் எல்லாத்தையும் கொடுத்து தான் என்ன செய்யணும், பொண்ணை இது பண்ணணும். சரி, ஒத்தினியல் காலேப்புடைய மகள் அச்சால கல்யாணம் பண்ணும்போது எப்படி கல்யாணம் பண்ண, அப்படி நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அப்பொழுது காலே
கீரியாத் செப்போரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு சும்மா என் மகளை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு? இந்த பட்டணத்தவே பிடிக்கிறவனுக்கு தான் யாரை கொடுப்பேன் சொல்லுங்க? என் பெண்ணை கொடுப்பேன்னு சொன்ன. அப்படி உடனே ஒத்தினியல் அந்த பட்டணத்தை ஜெயிச்சாரு. உடனே பட்டணத்தை ஜெயிச்சுட்ட பகுதி உனக்கு தான் எழுதி கொடுத்தாரா சொல்லுங்க? 10 காசு கூட அவர் கொடுக்கல. ஆமாவா இல்லையா? கொடுக்கல. பட்டணம், ஒரு பட்டணம், ஒரு நகரம், ஒரு சிட்டி, ஒரு பெரிய ஊரு, அதை ஜெயிச்சு உங்க அப்பா கையில் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் பொண்ணை கொடுத்தா. அப்படி என் பொண்ணை என்ன செய்யும்? கட்டிக்கணும். அப்படி ஒரு பொண்ணுக்கு ஒரு ஊரு, ஒரு பட்டணத்தவே என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க, சீர்வரிசையா கொடுத்தாங்க. அப்பத்தான் பொண்ணு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அப்புறம் இந்த அம்மா போகும்போது சொல்லுது, எப்பா எனக்கு வறட்சியான இடமா இருக்குது, நான் போகிற இடம் எப்படி இருக்குது? நான் திருமணம் ஆகி போகிற இடம் வறட்சியா இருக்குது, ரொம்ப ஓவர் வறட்சி, செழிப்பான இடம் இல்லை. அதனால எனக்கு என்ன செய்யுங்க? நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு என்ன செய்யுங்க? கொஞ்சத்தை கொடுங்க அப்படின்னு யாரு கேட்டது? மகள் கேட்டா. எனக்குன்னு கொஞ்சத்தை நீங்க கொடுங்கன்னு பொண்ணு கேட்டுச்சு. மாப்பிள்ளை என்ன செய்யல? ஒத்தினியல் வாயை திறந்து ஒன்றும் கேட்கவே இல்லை. ஆமாவா இல்லையா? பிள்ளைகள் தங்கள் தாய் தகப்பன்ட்ட கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. உரிமை இருக்குது. அது வரதட்சணை இல்லை, உரிமை. நீ போய் உங்க அப்பாட்ட கேட்டுவா, உங்க அம்மாட்ட கேட்டுவான்னு சொல்றதுக்கு எந்த ஆண்களுக்கும் அதிகாரமே கிடையாது. அல்லையா சொல்லுங்களேன்? அப்படி கேட்கவும் கூடாது. ஆனா பெண்ணோ ஆணோ தன் தாய் தகப்பனிடத்துல கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்கு. அது தப்பு கிடையாது. இதை தப்பா நிறைய பேர் பிடிச்சுக்கிட்டு நான் கேட்டா கௌரவ குறைச்சல்னு உன்னை அடிச்சு துன்புறுத்தின, நீ செய்ய வேண்டிய விதத்துல உன்னை அடிச்சு துன்புறுத்தினா நீ தானா போய் வாங்கிட்டு வர போறேன்னு சொல்லி துன்புறுத்திட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் செய்யவே ஒத்தினியல் வாயை திறந்து கேட்கவே இல்லை. இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கவும் இல்லை, அதுல சந்தோஷப்படவும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி பொறுப்புள்ள பராமரிப்பு உள்ளவனா இருக்கணும். இத்தனையும் சம்பாதிக்கிற உடனே சம்பாதிச்சிட முடியுமா? வருஷ கணக்கா போய் வேலை செய்யும். இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்து என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தா என்ன நடக்குது? உடனே அந்த பொண்ணுக்கு பின்னாடியே அலையிறத வேலை. போன் பேசிட்டு அலையிறது, பின்னாடி அலையிறது, அப்படியே அலையிறாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா உடனே போவாங்க. இங்க பாருங்க, தகப்புன்னு சொல்லுவாரு, என் மகளை இவ்வளவு வசதியா வளர்த்திருக்கிறேன், இவ்வளவு படிக்க வச்சிருக்கிறேன், இவ்வளவு ஆடம்பரமா நல்லா இருந்திருக்குது, அதனால என் மகளுக்கு குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு இவ்வளவு செலவாகும், அவன் இந்த ரேஞ்சில் தான் வாழ்ந்திருக்கிறான், அதனால இந்த லெவலுக்கு என் பிள்ளைய வாழ வைக்க முடியும்னா பொண்ணை தாரேன். இல்லை இந்த ரேஞ்ச் இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு பகுதியாவது, இது ஒரு பகுதி லெவலாவது வச்சு என் பிள்ளைய, அது சொல்ல என் பிள்ளைய கண்கலங்காம வச்சுக்கிற முடியுமான்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என் பொண்ணை கண்கலங்காம உன்னால காப்பாற்ற முடியுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? கண் கலங்குறது என்ன அர்த்தம்? அப்பா வீட்டுல இருக்கிறத விட குறைவாய் பாசத்திலிருந்து, பணத்திலிருந்து, தேவையிலிருந்து குறைவாய் கிடைக்கும் பொழுது அவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? கண் கலங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நான் என்னெல்லாம் என் பிள்ளைக்கு இத்தனை வருஷமா செஞ்சனோ அதே போல நீ என்ன செய்யணும்? பார்த்துக்கிறவையா? அப்போ உனக்கு என்ன செய்றேன்? பொண்ணை தாரேன். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோத்திரம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட பொண்ணு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரும் ஈஸியா உங்களை என்ன செய்ய முடியாது? ஏமாத்திர முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தியம் நமக்கு தெரியணுங்க. கண் கலங்காம வச்சுக்கிறவானே என்ன அர்த்தம்? அவளுடைய சகல தேவைகளையும் நீ சந்திக்க முடியுமா? அன்பு, பாசம், இரக்கம், பரிவு, ஆறுதலான வார்த்தை, அத்தியாவசிய தேவைகள் எல்லாவற்றையும் உன்னால சந்திக்க முடியுமா? அப்படி இருந்தா உனக்கு என்னது பேர்? அது மாத்திரமில்லை, தாவீதும் சவுல்ட்ட பெண் பெற்று மகளை கல்யாணம் பண்ணா நான் ஏமாத்துறேங்கிற. இல்ல இல்ல, நீ பரிசமெல்லாம் கொடுக்க வேண்டாம், உனக்கு அந்த தகுதி இல்லை. ஆனா ஒண்ணு என்ன செய்யணும்? எனக்கு இத்தனை பேருடைய நுனித்தோல் வேணும்னு நம்ம கேட்டான். அவன் 100க்கு 200 கொண்டு வந்து கொடுத்து அப்புறம் தான் அவன் விவாகம் பண்ணினான். பின் நாட்களில சவுல் வேற ஒருத்தனுக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் இத்தனையினால நான் இத்தனை பேரை கொன்று சம்பாதித்தவள், அவள் எனக்கு வேணும்னு தான் கேட்பான். ஆமாவா இல்லையா? அல்லையா சொல்லுங்களேன். 200 பேருடைய உயிரும் என் மனைவியும் ஒன்று, அவ்வளவு விலைமதிக்க முடியாதவ, அவ எனக்கு வேணும், கொண்டு வாங்க மேகாலன்னு கேட்டான்.
ஏன்னா நான் உழைச்சி உயிரை கொடுத்து சம்பாதிச்சு அவளை நான் பெற்றுக்கொண்டேன். அதனால ஈஸியாக நான் விவாகரத்து பண்ணவோ தள்ளிவிடவோ மாட்டேங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும்? மாமன் அப்பா பேச்சை கேட்க மாட்டான், அம்மா பேச்சை கேட்க மாட்டானா குடும்பத்தில் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உடனே அம்மா பேச்சையோ அப்பா பேச்சையோ சொந்த பந்தங்களை பேச்சையோ நண்பர்கள் பேச்சை கேட்டு உடனே மனைவியை தள்ளிவிட மாட்டான், அற்பமா நினைக்க மாட்டான். இல்லைங்க, 7 வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிச்சேன், லேயால வேணான்னு தள்ளி இருக்கலாம்ல, ஏன் தள்ளல? 7 வருஷம் இரவு பகல வேலை செஞ்சு இவளுக்காக வேலை செஞ்சு சம்பாதிச்சு இவளை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அதனால லேயால என்னால ஈஸியா என்ன விட முடியாது, தள்ளி விட முடியாது, முடியாது. அவர் மாறுகண்ணா இருந்தாலும் சரி, அவ பார்வ மங்களா இருந்தாலும் சரி, அவ எப்படி இருந்தாலும் சரி, 7 வருஷம் உழைச்சிருக்கேன் அவளுக்காக. அதனால அவளை தள்ளி விடுறதுக்கு அவனுக்கு மனசே வரல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்புறம் ராகேலுக்காக இன்னொரு 7 வருஷம் வேலை செய்தா. அப்படி எத்தனை பேர் புரியுதுங்க? இந்த வரதட்சணை நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்பதான் ஆண்கள்லாம் சரியாவாங்க, பெண் கொடுமை என்ன செய்யாது, ஆமா இருக்காது. ஆமாவா இல்லையா? அவ்வளவு பொறுப்பாயிட்டோம்னா எப்படிங்க அவங்க குடும்பத்துல ரொம்ப நல்லவனா இருப்பாங்க. குடும்பத்துக்கு இல்ல பகுதிக்கு மேல பிரச்சனை இல்லாம போயிடும். விவாகரத்து பகுதிக்கு மேல முக்காவாசிக்கு மேல இல்லாம போயிடும். கல்யாணம் முடிக்கிறதுக்கும் பெரிய சொத்துக்களையும் பணத்தையும் பொருளையும் நகையும் கொடுத்து நான் கல்யாணம் முடிக்கணும். விவாகரத்து பண்ணாலும் பெரிய பணத்தையும் பொருளையும் சொத்தையும் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்புறம் ஜீவனாம்சமும் கொடுக்கணும். என் அம்மா இது தேவையே இல்லை, அதுக்கு நானே வச்சு என் மனைவி என்ன செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதான் விவாகரத்தை நான் வெறுக்கிறேன்னு கர்த்தர். விவாகரத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பராமரிக்கிறவன ஒரு ஆண் மாறி விடுவான். அல்லேலூயா. நிச்சயதார்த்தம் பண்ண உடனே போய் வீடு தனியா உழைச்சு நிச்சயதார்த்தம் பண்ணக்கப்புறம் போய் அவன் சம்பாதிச்சு வீடை கட்டணும், தோட்டங்களை வாங்கணும், ஆடு மாடுகளை வாங்கணும், எல்லா சொத்து பத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து பாருங்க மாமனாரே, நீங்க எதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இப்போ உங்க பொண்ணை எனக்கு என்ன செய்யுங்க, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாப்படி. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இப்பெல்லாம் நிச்சயதார்த்தம் பண்ணா 1 வாரத்துக்குள்ள 1 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிற. அப்பெல்லாம் இல்லை, 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. போய் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இப்போ நீங்க நினைச்ச மாதிரி நான் தகுதி உள்ளவனா இருக்கேன், குடும்ப பொறுப்புள்ளவனா இருக்கேன், உங்க பிள்ளைய சாகுற வரைக்கும் கண்கலகாம காப்பாத்துவேன், அவன் சுத்திரம் வம்சத்தை நான் காப்பாத்துவேன், என் குடும்பத்தை எல்லாம் காப்பாத்துற தகுதி வந்துருச்சு, எல்லாம் எனக்கு சம்பாதிச்சுட்டேங்க, இப்போ உங்க பொண்ணை எனக்கு என்ன செய்யுங்க கொடுங்கன்னு கேட்டு திருமணம் முடிப்பாங்க. அப்போ அந்த குடும்பம் நல்லா இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாய் தகப்பன் அத்தை மாமனார் அவன் கூட பிறந்தவங்க எல்லாரும் நல்லா இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆண் பராமரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். தேவையை அறிஞ்சா தானே பராமரிக்க முடியும். ஒரு தாய்க்கு தெரியும் பிள்ளைக்கு எப்ப பசிக்கும், எப்ப எது வேணும்னு. அப்போ ஒரு தகப்பனா குடும்பத்துல கணவன் இருந்தா, ஒரு தகப்பனா இருந்தா நம்ம மனைவியை பிள்ளையா பாருங்க, மூத்த பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சாரா, என் மனைவிக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு என்ன தேவை, அல்லேலூயா, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன இப்ப தேவையா இருக்குது, அன்பு தேவையா இருக்குதா, பணம் தேவை இருக்குதா, பொருள் தேவையா இருக்குதா, சாப்பாடு தேவையா இருக்குதான்னு தெரியணும். எல்லாத்துக்கும் அன்பவே போய் கொட்டி இருக்க கூடாது. எல்லாத்துக்கும் பணத்தை போய் கொட்டினா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. எல்லாத்துக்கும் அன்பை மட்டும் கொட்டினா நல்லா இருக்கும். பசியா இருக்கிறேன், உன் மேல நான் அன்பா இருக்கேன், உன் மேல நான் பாசமா இருக்கேன்ட்டு உட்காந்துருந்தா பசி போயிருமா? சொல்லுங்க. பாசத்துக்காக அன்புக்காக ஏங்கிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் ஒரு குண்டா சோறை வச்சு சாப்பிடுன்னா எப்படி இருக்கும்? சோறு மூஞ்சிக்கு பறந்துடும். அப்புறம் சோத்திரம் எப்ப எது தேவையோ அதை கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஏட்டிக்கு பூட்டிக்க செஞ்சுட்டு அப்புறம் சண்டை. ஆமாவா இல்லையா? எங்க ரொம்ப நாள் ஆசை ஒரு பிரியாணி சாப்பிடணும்னா அன்னைக்கு போய் சேலையை வாங்கிட்டு வந்தா அந்த சேலையை மூஞ்சிலே அடிச்சு வா. இது எதுக்குங்க? நான் ஆசைப்பட்டது என்னது? பிரியாணி ஒரு நல்லா சாப்பிடணும் ஆசைங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னா அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். சேலை வேணும்னு சொன்னா அன்னைக்கு போய் ஒரு அல்வாவோ பிரியாணியோ எதையாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தா நான் எதை கேட்டால் இது கொண்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு என் காலத்தை கழிக்க வேண்டியது இருக்கு ஏசப்பா அப்படின்னு தலையை அடிச்சுட்டு புலம்புங்க. என்னைக்கு தான் புரிஞ்சுக்கிற போறாரோ அப்படின்னு அழுவாங்க. வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வரலாங்க அப்படின்னா அதுக்கு போய் வேற ஏதாச்சும் பண்ணிட்டு வாங்க, அதுக்கு போய் வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்க கூடாது. என்னத்தை கேட்குறாங்களோ அதை செய்யணும், என்ன தேவையோ அதை என்ன செய்யணும்
அவங்க கேட்க மாட்டாங்க. பெண்களுடைய சுபாவம் எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதை யார் புரிஞ்சுக்கணுமா? ஏன் நான் கேட்டால் தான் செய்வேல, அதுக்கு ஒரு சண்டை வந்துருமா வராத? ஆண்கள்லாம் வாயை திறந்து டான் கேட்டாங்க, எனக்கு இட்லி தான் இன்றைக்கி வேணும், எனக்கு தோசை தான் வேணும், இல்லை எனக்கு இந்த சாப்பாடு வேணும், இல்லை சட்டையெல்லாம் கொஞ்சம் இதாக மாதிரி இருக்குது, நல்ல சட்டை வெளியில் போட்டு போகிற சட்டை வேணும், இல்லை வெளியில் கொஞ்சம் மைண்டு ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் வெளியில் போய் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனால் பெண்கள் என்ன செய்வாங்க, இன்னைக்கு ஏதாச்சும் விசேஷமாக பண்ணலாமா, ஏதாச்சும் விசேஷமாக சாப்பிடலாமா அப்படிங்கும். அதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு புரியாது, ஒன்றில் கம்முன்னு அட இருக்கிற சாப்பிட்ரு அப்படின்னா, இது எங்கே நான் சொல்ல வந்தது எது, இதே புரிஞ்சுக்கிறது எது பாரு அப்படி. சரி அப்படியே சும்மா வாக்கிங் போயிட்டு வரலாமா வெளியில் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா வெளியில் அப்படியே நடந்து பொடிநடையாக போயிட்டு வரலாங்களா அப்படி கேட்டால் என்ன அர்த்தம்? என்ன வெளியில் போய் கூப்பிட்டு போயிட்டு வாங்க, அப்படியே கடை வீதிக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன செய்யுங்க வாங்க, அப்படி துணி கடையோ எந்த கடையோ அப்படியே வெளியில் என்ன அர்த்தம், கடை வீதிக்கு வெளியில் போயிட்டு வரோம். சரி அப்படியே எங்கள் ஊருக்கு போயிட்டு வரலாம், இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போகலாமான் இருக்கு அப்படி சொல்லிட்டா என்ன அர்த்தம்? வெளியில் சுற்றி பார்க்க போகலான் இருக்கிறேன், என்ன செய்ய கூட்டு போங்க முதல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ தானே வெளியில் போயிட்டு உங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு வந்தேன், உங்கள் அக்காவை பார்த்து வந்தேன், எதுக்கும் மறுபடியும் வெளியிலனா இந்த கும்முட்டைகளை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது. அவங்க சிம்பாலிக்காக சொல்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும். பராமரிக்கிறவனுக்கு, இந்த தோட்டத்துக்காரங்களுக்கு அதை பார்த்த உடனே, அந்த மரத்தை பார்த்தனே செடியை பார்த்தா தெரிஞ்சிட எது தேவைன்னு. அது மாதிரி ஒரு ஆண்கள் என்ன செய்யணும், குடும்பத்தில் இருந்துட்டா குடும்பத்தில் ஒரு குழப்பமும் பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. ஒரு ஆண்களுடைய கடமை என்ன, குடும்பத்தை பராமரிக்கிறவனா அவன் இருக்க வேண்டும். குடும்பத்தை முற்றிலும் புரிந்து கொண்டவனாய் இருக்கணும். வாங்குகிறவன் அல்ல, அவன் கொடுக்கிறவனாய் இருக்கணும் எல்லாத்திலையும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகளும் குறைவுகளும் வரவே வராது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக.